அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில் 33 மாதிரி தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்குது. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அட்டன் பண்ணீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீ எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சிட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மார்க்கும் வந்திருக்கும். ஸோ இதோடைய செகண்ட் டெஸ்ட்டுக்கான டைமிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நிறையா மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு கொஞ்சம் அதாவது ஒரு பேட்ச் போட்ட இடத்துல 2 பேட்ச் ஆக்கிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் காலையில் டெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது சில இடங்களில் மதிய டெஸ்ட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம அகாடமியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சிடர் பண்ணி நம்ம டெஸ்ட் டைமிங்கை கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். ஸோ இந்த டைமிங்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய ஃபர்தர் டெஸ்ட்டுக்கான டைமிங்கில். ஸோ இதோட டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த டெஸ்ட் 2க்கான டைமிங் தான் நான் சொல்ல போகிறேன். இதை கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் எழுதக்கூடிய மாணவர்கள், தூத்துக்குடியில் நேரடியாக எழுதக்கூடியவங்க, அதாவது நமக்கு இந்த டெஸ்ட் புதன் மற்றும் ஞாயிறு 2 நாட்கள் நடக்கும். புதன்கிழமைக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6:15க்கு ஒரு பேட்ச் இருக்குது, 1 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ 6:15க்கு அட்டன் பண்ண முடிஞ்சவங்க அட்டன் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் நான் காலையில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு வர்றப்ப 1 மணிக்கு அட்டன் பண்ணுறவங்களும் அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு அட்டன் பண்ணிக்கோங்க. இது புதன்கிழமை தூத்துக்குடிக்கு. அதே தூத்துக்குடிக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டேயை பொறுத்த மட்டும் என்ன நடக்கும்னா 6:15க்கு ஒரு பேட்ச் நடந்துடும். 1 மணிக்கு பதிலாக சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஒரு பேட்ச் நடக்கும். சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் தூத்துக்குடிக்கு ஒரு மாற்றம். தூத்துக்குடிக்கு புதன்கிழமை 6:15 1 மணி, ஞாயிற்றுக்கிழமை 6:15 காலையில் 10 மணி அப்படிங்கிற மாதிரி 2 பேட்ச் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் ஒரு பேட்ச் இருந்தது, இப்போ 2 பேட்சாக கூட்டிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் காலையில் பேட்ச் கேட்டனால 6 மணிக்கு கொடுங்க 6 மணிக்கு கொடுங்க அப்படிங்கிற நிறைய பேர் ஃபீட்பேக் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் காலையில் 6 மணிக்கும் 1:30க்கும் இந்த 2 பேட்சில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கோங்க. புதன்கிழமையும் அதே தான், ஞாயிற்றுக்கிழமையும் அதே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டும் காலையில் 6 மணிக்கு ஒரு பேட்ச்சு, 10 மணிக்கு ஒரு பேட்ச்சு, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஒரு பேட்ச். ஸோ 3 டைமிங்காக அது 3 பேட்ச் நடக்குது ராமநாதபுரத்தில். ஸோ ஈவினிங் டைமும் அங்கே பார்த்தீங்கன்னா நடக்குது. நீங்கள் கன்வீனியன்ட் டைமில் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து மதுரையை பொறுத்த மட்டும் காலையில் 6:30க்கும் 1:30க்கும் காலையில் ஒரு பேட்ச்சு, மதியம் ஒரு பேட்ச்சு. சென்னையை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு டைமிங் தான் இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு காலையில் கொடுங்க அப்படின்னு கேட்டனால 9:30க்கு ஒரு பேட்சும் காலையில் 2:30க்கு ஒரு பேட்ச்சு. உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் அதில் கலந்துக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் காலையில் 7 மணி, மதியம் 1:30 அப்படிங்கிற மாதிரி 2 டைமிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டைமிங் போகக்கூடாது. அந்த டைமுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரியராக ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய பிளான் போட்டுக்கோங்க. பாடசாலையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 24/7 தான். நீங்கள் உங்களுக்கு ஆப்பில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, பிடிஎஃபாக வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட் 2க்கான டைமிங். ஸோ இந்த டைமிங்கில் தான் அடுத்தடுத்தக்கூடிய டெஸ்ட் நடக்க போகுது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி இதில் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் கால் ரீச் பண்ணுற மாதிரி போங்க. ப்ராப்பராக டெஸ்ட்டு போடுங்க. கரெக்டாக ஓஎம்ஆரை ஃபில் பண்ணுங்கள். கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க டைம் ஃபுல்லாகவே டெஸ்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணுங்கள். அதாவது சீக்கிரம் டெஸ்ட்டு போட்டோம் அப்படிங்கிற எந்த வித இதுவுமே வேண்டாம். கொடுத்துருக்க மொத்த டைமையும் அந்த டெஸ்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸையும் அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். தேங்க்யூ.